சரி, இப்பொழுது இன்னொரு கேள்வி வருகிறது. நோன்பு வைக்கிறவர்களுக்கு இறையச்சத்தை பரிசீலிப்பதாக இறைவன் சொல்கிறான். நோன்பு வைத்த அத்தனை பேருமே இறையச்சவாதிகளாக இருக்கிறார்களா? கேட்க சிந்திக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இங்கதான் இருக்கிறது. இறையச்சம் ஓகே, இறையச்சம் முக்கியமானது. நோம்பாளிகளுக்கு இறையச்சம் கிடைக்கும். சரி, நோன்பு வச்சவங்க எல்லாம் இறையச்சம் உள்ளவங்க ஆயிட்டாங்களா? எத்தனை பேர் ஆயிருக்கிறார்கள்? நோன்பு வைத்துக் கொண்டே இறையச்சத்திற்கு எதிராக செயல்படுகிறார்களே, என்ன காரணம்? நோன்பை முடித்தவர்கள் நோன்பு முடித்தவுடனே பள்ளிக்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று பறந்து போகிறார்களே, என்ன காரணம்? இறையச்சம் இருந்தா பறந்து போயிருப்பாங்களா? இறையச்சம் இருந்திருந்தா இப்படியான காரியங்களில் ஈடுபட்டு இருப்பாங்களா? இப்ப என்ன, ஒருவேளை அல்லாஹ் தப்பா சொல்லிட்டானா? அல்லாஹ் தப்பாக சொல்கிறவன் இல்லை. இன்னல்லாஹ் லா யுக்லிஃபுல் மியாத். அல்லாஹ் ஒரு காலம் கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். அப்படியானால் பிழை என்ன, பிரச்சனை என்ன என்று கேட்டால், நோன்பு என்றால் என்ன, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி அதை கடைபிடிக்க வேண்டும் என்ற புரிதலிலே நமக்கு பெரிய கோளாறு இருக்கிறது. நோம்புன்னு பெருசா நம்ம என்ன நினைச்சிடறோம், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடக்கூடாது, குடிக்க கூடாது, மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது, முடிஞ்சு போச்சு நோம்புன்னு நினைக்கிறோம். இது நோன்பு தான். நோன்புடைய முக்கியமான கடமைகள் இதுதான். சாப்பிடாமல் இருப்பது, பருகாமல் இருப்பது, மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடாமல் இருப்பது, அது நோன்பின் பிரதான அம்சங்கள் தான். ஆனால் அது மட்டுமே நோன்பா? இறையச்சத்தை பெற்றுத் தருகிற முழுமை பெற்ற நோன்பாக அது கருதப்படுமா என்றால், முழுமை பெற்ற நோன்புக்கு இன்னும் பல ஷரத்துகள் இருக்கிறது, இன்னும் பல நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகளை எல்லாம் யார் கடைபிடித்து அந்த நோன்பை பேணி முறையாக நோக்கிறாரோ அவருக்கு தான் இறையச்சம் கிடைக்கும். ஆனால் நம்மில் பல பேர் அந்த ஷரத்துகள் என்ன என்பதே நமக்கு தெரியவில்லை. தெரிஞ்சால கடைபிடிக்கிறதுக்கு என்னன்னே தெரியல. இதுதான் நோம்புனே நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம். தொழுகைனா என்ன? தொழுகைக்குன்னு நமக்கு தெரியும். தக்பீர் கட்டுறது இருக்குது, அலம் சூரா ஓதுறது இருக்கு, ருக்குக்கு போறது இருக்கு, சஜ்தாக்கு போறது இருக்கு, அத்தையாத் ஓதுறது இருக்கு, சலாம் கொடுக்கிறது இருக்கு. ஒருத்தர் வர்றாரு, தக்பீர் கட்டினாரு, ருக்குக்கு போனார், சஜ்தாக்கு போனார், சஜ்தால இருந்து எந்திரிச்சு நேரா வீட்டை பார்க்க போயிட்டார். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? எப்ப என்னமா தொழுகை பாதியை முடிச்சுட்டு ஓடுதுன்னு கேட்போம். இவரை தொழுதவராக சொல்லுவோமா? முழுமையாக தொழல, அறகுறையா தொழுதுட்டு போயிட்டாருமோ. அப்ப தொழுகை என்றால் அதனுடைய துவக்கம் எது, முடிவு எது, அதனுடைய பரிபூரணம் எங்கே இருக்கிறது என்று விளங்கி இருக்கிறோம்ல. முழுசா செஞ்சவர் தொழுதாரு, சிலதை விட்டுட்டாருன்னா அவர் சரியா தொழலம்போ. அதுபோலத்தான் நோன்பிலே முழுமையான இன்னும் பல அம்சங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் கடைபிடிக்காமல் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான சில காரியங்களை செய்துவிட்டு நான் நோன்பாளி, நான் நோன்பு வைத்து விட்டேன் என்று பேசுகிறோம். அதனால்தான் முழுமை பெற்ற நோன்பை கடைபிடிக்காத காரணத்தினால்தான் நாம் இன்றைக்கு இறை அச்சத்தை பெற்றுக் கொள்ளாமலே இருக்கிறோம். அது என்ன முழுமை பெற்ற விஷயம் என்று சொல்வதாக இருந்தால் அது என்ன, அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்க. அவங்க ரமலான் மாதத்தில் நோன்பு இருக்கிற பொழுது என்னவெல்லாம் செஞ்சாங்களோ அதையெல்லாம் கடைபிடிங்க. அதுதான் முழுமை பெற்ற நோன்பு. ஒரு வகையிலே சொல்வதாக இருந்தால் ரமலானுடைய நோன்பு இறையச்சத்தை தர வேண்டும் என்றால் அதை ஒரு பயிற்சியை போல நாம் மேற்கொள்ள வேண்டும். ஒரு பயிற்சி காலமாக 11 மாதங்கள் நான் நல்லவனாக உண்மையாளனாக வாழ்வதற்கு இந்த 1 மாத காலத்தை பயிற்சி எடுக்க வேண்டும். என்னென்ன விஷயங்களில் எல்லாம் பயிற்சி? முதலிலே நான் பண்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய வேதத்தோடு எனக்கு தொடர்பு இருக்க வேண்டும். பட்டினி கிடக்கிற அதே நேரத்தில், தாயித்திருக்கிற அதே நேரத்தில், மனைவியோடு இல்லறத்தை விட்டு விலகி இருக்கிற அதே நேரத்தில் திருமறை குர்ஆனோடு உண்டான தொடர்பை அதிகரித்து வைத்திருக்க வேண்டும். ரமலான் மாதத்துடைய சிறப்பே திருமறை குர்ஆனுடைய சிறப்பிலே தான் இருக்கிறது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம்? அதில் தான் திருமறை குர்ஆன் அருளப்பட்டது. மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகிற, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகிற, தெள்ள தெளிவான நேர்வழியை சமூகத்திற்கு காட்டுகிற திருக்குர்ஆன் இந்த ரமலானிலே அருளப்பட்டது என்று ரமலானின் சிறப்பை திருக்குர்ஆனை கொண்டுதான் அல்லாஹ் சொல்லுகிறான். அதை படிச்சு பார்த்தா மனதுக்கு ஆறுதல், வாழ்க்கைக்கு வெளியாட்டி அந்த திருக்குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானோடு அதிக தொடர்பு திருக்குர்ஆனோடு. எப்படி? ஒவ்வொரு ரமலான் மாதத்தினுடைய ஒவ்வொரு இரவிலையும் கான யல்காஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகத்தை சந்திப்பார்கள். ஃபீ குல்லி லைலத்தின் மின் ரமலான், ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் சந்திப்பார்கள். ஃபயுதாரிசுல் குர்ஆன், குர்ஆனை அவர்களுக்கு ஓதி காட்டுவார்கள். அந்த ஒரு வருஷம் இறக்கப்பட்ட திருக்குர்ஆனை ஒட்டுமொத்தமா தொகுத்து ஆர்டர் பண்ணி எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஓதி காட்டப்படும் என்றால் ரமலான் மாதத்தினுடைய இரவுகளில் தான் ஓதி காட்டப்படும். ஏன்? ரமலான் குர்ஆனுக்கான மாதம், குர்ஆன் அருளப்பட்ட மாதம், குர்ஆன் இறங்கிய மாதம். அப்ப நாமும் குர்ஆனோடு தொடர்பு அதிகரித்துக் கொண்டு பட்டினி கிடக்கணும், குர்ஆனை படிச்சுக்கிட்டு தாகித்து இருக்கணும்,
குர்ஆனை படிக்கின்ற வேளையிலேயே மனைவியோட இல்லறத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். அப்படி செஞ்சோம்னா நாம நோன்பை பூர்த்தியாக்குகிறோம் என்று பொருள். அது மட்டுமில்லை, திருமறை குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வந்தால் எப்படி இருப்பார்கள்? நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மனிதர்களிலே அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக, கொடை கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். வகான அஜ்வது ஃபீ ரமலான், அவர்கள் ரமலானுடைய மாதத்திலே கொடையாகவே, அஜ்வது மா யகூனு ஃபீ ரமலான், ரமலானிலே கொடையாகவே மாறி போவார்கள். எந்த அளவுக்கு கொடைகளும் தர்மங்களும் அதிகரிக்கும் என்று சொன்னால், அஜ்வது பில் கைரி மினர் ரீஹில் முர்சலா, வீசி அடிக்கின்ற காற்றை விட வேகமாக ரமலான் மாதத்தில் நபிகள் நாயகம் அதிகமாக தர்மம் செய்வார்கள். ரமலான்ல தர்மம் செய்யணும். ஏன்? அது ஒரு பயிற்சி. உலகத்தில் ஏற்படுற நிறைய பிரச்சனைகளின் பின்னணியில் பொருளாதார பேராசை இருக்கிறது. பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும். இந்த பணத்தின் மீது கொண்டிருக்கிற மோகம் தான் ஏமாற்ற வைக்கிறது, கொலை செய்ய வைக்கிறது, பொய் பேச வைக்கிறது, திருட வைக்கிறது, லஞ்சம் வாங்க வைக்கிறது, மோசடி செய்ய வைக்கிறது. எக்கச்சக்கமான தீமைகளின் பின்னணியிலே பொருளாதார மோகம் இருக்கிறது. அந்த மோகம் ஒழிய வேண்டும். அப்பொழுதுதான் இரையச்சம் தலை தூக்கும். அதற்கு என்ன செய்வது? பிறர் பொருளுக்கு நீ ஆசைப்படுவதை பற்றி பேசுவதை விட, உனக்கு நீ சம்பாதித்து வைத்திருக்கிற உனக்கு சொந்தமான பொருளை பிறருக்கு நீ கொடுத்து பழகு. அல்லாஹ் எனக்கு கொடுத்ததுனா எனக்கு சொந்தமான அடுத்தவனுக்கு கொடுத்தா, அந்த அளவிற்கு பக்குவப்பட்டு போன நான் பிறருக்கு சொந்தமானதை பிடுங்க நினைப்பேனா? வரவே வராது, உணர்வே வராது. அப்ப இந்த பணத்தின் மீது இருக்கிற மோகத்தை, பேராசையை உடைத்து நொறுக்கி மனிதனை பக்குவப்பட்டவனாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் தனக்காக அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலே ஏழை எளிய மக்களுக்கு நல்ல காரியங்களுக்கு அள்ளி வழங்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலே மற்றெல்லா காலத்தை விட அதிகமாக அள்ளி வழங்குவார்கள். அதே போல கெட்ட விஷயங்கள், கெட்ட பேச்சுக்கள், கெட்ட செயல்கள், பொய்யான பேச்சுக்கள், பொய்யான செயல்பாடுகள், அவை அனைத்திலிருந்தும் நம்மை பாதுகாப்பது, அதற்கான பயிற்சியை ரமலானிலே மேற்கொள்ள வேண்டும். எப்போதுமே கெட்ட பேச்சு பேசக்கூடாது, எப்போதுமே கெட்ட செயலில் ஈடுபடக்கூடாது. ஆனால் அதற்கு ரமலான் மாதத்திலே இன்னும் அதிக தகுதி இருக்கிறது. தகுதின்றது மட்டுமில்லை, அது ஒரு பயிற்சியாக ரமலான்ல இருக்கிறோம். இறையச்சம் நமக்கு வேணும், இறையச்சம் வந்துட்டா எல்லாம் கிடைக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கெட்ட பேச்சு பேசாத, பொய்யான பேச்சு பேசாத, பொய்யான செயல்களில் ஈடுபடாத. அழகாக சொல்கிறார்கள், மல்லம் யதஹ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஹ தஆமஹு வ ஷராபஹு. யார் பொய்யான பேச்சுக்களையும் அதை ஒட்டிய செயல்களையும் விட்டு விலகிக் கொள்ளவில்லையோ, அவர் தாகித்து இருப்பதாலோ உண்ணாமல் இருப்பதாலோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா. நீ பட்டினி கிடந்த உடனே என்ன அல்லாஹ்வுக்கு என்ன கிடைக்க போகுது? அல்லாஹ் உன்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்? நீ நல்லவனா மாறணும், இறையச்சமுடையவனா மாறணும். அப்படின்னா உன் நாக்குக்கு பயிற்சி கொடு, உன் செயலுக்கு பயிற்சி கொடு. எவ்வளவு மார்க்க, எவ்வளவு, அதுவும் இந்த புறம், பொய், கோல் சொல்றது, வயலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமா மாலம் வாத்ததா, குறை கூறிக்கொண்டு புறம் பேசிக்கொண்டு திரியக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் கேடு, சாதாரணமாகவே கேடு. ரமலான்ல இரட்டை கேடு. ஒன்று சாதாரண தீமை, ஒன்று இன்னொன்று தக்வாவை இழந்து விடுகிறோம் என்ற இன்னொரு இழப்பு. மற்ற நாள்ல ஏற்படுற இழப்பை விட அதிக இழப்பு. ஒருத்தன் வரும்பொழுது சம்பாதிச்சுட்டு வர்றான், சாதாரண நாள்ல 5000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வர்றான், வரும்போது ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். ஒரு நாள் பண்டிகை தினத்துல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு வர்றான், அப்ப ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். ரெண்டு திருட்டு ஒண்ணா? 5000 ரூபாய் இழந்த இழப்பும் 1 லட்சம் ரூபாய் இழந்த இழப்பும் ஒன்றா? அது போலத்தான் சாதாரண நேரங்களிலே நீங்கள் பொய் பேசி இருப்பீர்கள், சாதாரண நேரங்களில் புறம் பேசி இருப்பீர்கள். அப்பொழுது உங்களுக்கு ஏற்படுகிற இழப்பை விட, தண்டனையை விட, பாவத்தை விட ரமலான் மாதத்திலே அதிக இழப்பு. எப்படி இழப்பு ஏற்படுகிறது? அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய இறை அச்சம் உங்களுக்கு கிடைக்காமல் போகிறது. அதே போல பேச்சுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு பயிற்சி, ரமலானிலே மேற்கொள்ள வேண்டிய பயிற்சி, நபிகள் நாயகம் மேற்கொண்ட, பிறரை மேற்கொள்ள தூண்டிய ஒரு பயிற்சி. என்ன பயிற்சி என்று கேட்டால், உங்களில் ஒருவர் நோன்பாளியாக இருந்தால் அவர் கெட்ட பேச்சு பேச வேண்டாம், யாரையும் திட்ட வேண்டாம். ஒருவேளை யாரோ ஒருத்தனே உங்களோட சண்டைக்கு வந்தால், உங்களை திட்டினால் நீங்க நல்ல பிள்ளைதான், ஆனா உங்கள்ட்ட ஒருத்தன் வம்பு சண்டைக்கு வர்றான். நம்ம சாதாரணமா என்ன சொல்லுவோம்? வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேமோ, அப்படியெல்லாம் விடாம அப்பதான் நமக்கு கத்துன்னு. சண்டைக்குன்னு வந்துட்டு நம்ம நாயத்துக்கிட்ட ஒதுங்கணும்.
அப்படின்னு பேசுவோம்ல. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோபம், ரோஷத்தின் பெயரால் எழக்கூடிய இந்த கோபம் இருக்கிறதே, இந்த கோபம் பல நேரங்களில் நம்மை நிலை தடுமாற செய்து விடுகிறது. மனிதன் நிதானமானவனாக இருக்கணும். கோபத்தில் என்ன செய்யறான் ஏது செய்யறான் அவனுக்கே புரியாது. பல குடும்பங்கள்ல விவாகரத்து நடக்கிறது, தலாக்கு பண்ணிட்டு வந்து நின்றுகிட்டு எப்படியாவது எங்களை சேர்த்து வைங்கிறான். சேர்ந்து வாழணும்னு அறிவு இருக்கல, பிறகு விவாகரத்து பண்ணுன ஏதோ கோபத்தில் பண்ணிட்டாங்க பாய்ங்கிறான். கோபத்திலே கொலை நடக்கிறது. ஏன்டா கொலை பண்ணிட்டு அழுகுறான், அழுகுறவன் ஏன்டா கொலை பண்ணுன, கோபத்தில் என்ன பண்றேன்னு தெரியல, கையில கிடைச்சது தூக்கி மண்டையில அடிச்சு விட்டு செத்து போயிட்டான். கோபத்திலே கொலை நடக்கிறது, கோபத்திலே விவாகரத்து நடக்கிறது, கோபத்திலே குடும்ப உறவுகள் பிரிந்து போகிறது. நம்ம ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், புள்ள பக்கத்துல டீயை வச்சு குடிச்சுக்கிட்டே இருந்திருப்போம், காலுக்கு கீழே டீயை வச்சிருப்போம், நம்ம புள்ள ஓடி வந்து டீயை தட்டி விட்டுருவான் தெரியாம பார்க்காம. எதையும் யோசிக்கிறது டப்பு இழுத்து போட்டு முதுகுல 2 சாத்து ஓங்கி அரைஞ்சிட வேண்டியது, வீச்சு வீச்சு வீச்சுன்னு அழுவான். புள்ள அழுகுறத பார்த்தோன்னா ஐயோ பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சு விட்டோமே, என்ன இப்படி அடிச்சேன்னு கேட்டா ஏதோ கோபத்தில் அடிச்சு விட்டேன். கோபத்தால் எத்தனை உறவுகளை இழந்திருக்கிறோம். ஷைத்தானுடைய காரியம் கோபம். கோபப்பட வேண்டிய தருணங்கள் இருக்கலாம், ஆனால் நாம் அடையக்கூடிய கோபங்களில் பெரும்பாலான கோபங்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டிய கோபம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், லைஸ ஷதீது பிஸ்ஸுரா, எதிரிகளை வீழ்த்துகிறவன் வீரன் இல்லை, இன்னம ஷதீதுல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கலப், கோபம் வருகிற பொழுது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறானே அவன்தான் வீரன். நீ என்ன அடுத்தவனை கட்டுப்படுத்துறத பத்தி பேசுற, முதல்ல ஒன்ன கட்டுப்படுத்து. உனக்குள்ளே எழுந்து விழுகிற அந்த ஷைத்தானை சிந்தனையை கட்டுப்படுத்து. அதை கட்டுப்படுத்துறது தான் நல்ல முஸ்லிம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்துற பயிற்சியை ரமலானில் மேற்கொள்ளு என்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள், இனிம்ரவுன் காத்தலஹு அவ் ஷாத்தமஹு, உன்னோடு ஒருவன் சண்டைக்கு வந்தால், உன்னை ஒருவன் திட்டினால், நீ திட்டல, நீ சண்டைக்கு போகல, உன் மேல தப்பு இல்ல, அவன் மேலதான் தப்பு, வம்பு சண்டைக்கு வர்றான், இப்ப நீ என்ன பண்ணுவ, சண்டைக்கா வர்ற வாடா சுண்டைக்கா பயலன்னு வரிஞ்சு கட்டி நீனு நின்றாது. நீ என்ன சொல்லு, ஃபல் யகுல் இன்னி சாயிமுன் மர்ரத்தைன், நான் நோன்பாளி, நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு 1க்கு 2 தடவை சொல்லு. ஏன் சொல்லணும்? 1க்கு 2 தடவை சொல்றதுன்னா அது 2 வகையில புரிஞ்சுக்கலாம். ஒன்னு எவன் சண்டைக்கு வர்றானோ அவன்கிட்ட சொல்றதுன்னு, அவன்கிட்ட சொல்வதாக புரிந்து கொள்வதை விட நான் எனக்குள்ளே சொல்ல வேண்டும் என்று புரிந்து கொண்டால் கரெக்ட். ஏன்னா நான் நோம்பாளி அவன்கிட்ட சொல்றேன்னு வச்சுக்குவோம், சில நேரத்தில் எப்படி புரிந்து கொள்ளப்படும் தெரியுமா, நான் நோம்பு வச்சிருக்கேன், இப்ப பட்னி கிடக்கேன், இப்ப சண்டைக்கு வராத, தேவைன்னா நோம்பு தர்றது வச்சு பாத்துக்குவோம். அது சண்டையை மெருகேற்றுறதுக்காக, அப்படி அந்த அர்த்தத்துல இல்லை. எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா, எனக்குள்ள சொல்லணும், நான் நோம்பு வச்சிருக்கேன், நோம்பு நம்ம நோம்பு, இப்ப போயிட்டு அவன் சண்டை போடுறான்னா கிறுக்கு போய் சண்டை போட்டு போறான், நான் தேவையில்லாம கோவப்பட்டு என்னுடைய நோன்பை பாழாக்கி விடக் கூடாது. எனக்கு இறைவன் தர இருக்கிற அந்த இறையச்சம் என்ற பரிசை நான் என் கோபத்தால் இழந்து விடக் கூடாது என்ற புரிதலை, என்ற சிந்தனையை எனக்குள்ளே விதைக்கிற விதத்தில் இன்னி சாயிமுன், நான் நோன்பு வைத்திருக்கிறேன், நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று எனக்குள்ளே நான் சொல்லி என்னை கட்டுப்படுத்த வேண்டும். கோப உணர்வுகளை, கோபத்தை கட்டுப்படுத்திட்டாலே பல பிரச்சனை தீர்ந்து, பல குடும்ப பிரச்சனைகளின் பின்னணியில் கோபம் தான் இருக்கிறது. அப்ப இப்படி மார்க்கம் நமக்கு சொல்லுகிற இந்த வழிமுறைகளை கடைபிடிக்கணும். திருமறை குர்ஆனோடு தொடர்பு, அதிகப்படியான தர்மங்கள், கெட்ட பேச்சுக்கள், கெட்ட செயல்பாடுகளுக்கான கடிவாளம், நமக்குள்ளே எழுந்து வரக்கூடிய இந்த கோப உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிற பயிற்சி என்று இத்தனை பயிற்சிகளை மேற்கொண்டு அதோடு சேர்த்து நான் பட்டினி கிடந்தால், அதனோடு சேர்த்து நான் தாகித்திருந்தால், அதனோடு சேர்த்து நான் இல்லறத்தில் ஈடுபடாமல் விலகி இருந்தால் அதற்கு பெயர் நோன்பு. அந்த நோன்பிற்கு அல்லாஹ் இறையச்சத்தை பரிசீலிக்கின்றான். இதையெல்லாம் விட்டுவிட்டு வெறுமன பட்டினி கிடந்தா உங்களுக்கு இறையச்சம் கிடைச்சிடாது. எத்தனை பேர் சோத்துக்கு வழி இல்லாம பட்டினி கிடக்கத்தானே செய்யறாங்க உலகத்துல. மனைவி மக்கள் இல்லாதவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், அப்ப அவர்களுக்கெல்லாம் இறையச்சத்தை அல்லாஹ் கொடுத்துருவானா? அது இறையச்சத்தை பரிசீலிக்காது. இந்த உள்ளம் வேண்டும், இந்த பயிற்சி வேண்டும், இந்த நியத்து வேண்டும், இந்த சிந்தனை வேண்டும். இப்படி இருந்தோம்னா இறையச்சம் மட்டும் இல்லை, இன்னும் பல நன்மை. நோன்பினால் எடுக்க வேண்டிய பயிற்சிகளை ஒரு புறத்திலே சொன்னாலும், தக்வா கிடைக்கும் என்று அதனுடைய பிரதான அம்சத்தை திருக்குர்ஆன் சொன்னாலும், அதனால் கிடைக்கப்பெறுகிற வேறு பல நன்மைகளை அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இவை அனைத்தையும் உள்ளத்திலே உள்வாங்கி இந்த அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ப நோன்பை முறையாக கடைபிடித்து அதனுடைய பரிசுகளை முறையாக பெற்று இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு முயற்சிப்போமாக.
எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.